எதற்காக நாங்கள் இதை எதிர்க்கிறோம், எதிர்க்கக்கூடிய காரணங்கள் என்ன என்பதை பற்றி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் 6 மாதங்களுக்கு முன்பே புதுடெல்லியில நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் பத்திரிகையாளர் மன்றத்திலும் எடுத்து சொன்னார்கள். எங்கு பார்த்தாலும் மோடி அவர்கள் உலக நாடுகளுக்கு செல்லும் பொழுதெல்லாம் புதிய இந்தியாவை உங்களால் இப்பொழுது காண முடியும். அந்த இந்தியாவின் பெயர் டிஜிட்டல் இந்தியா என்று சொல்லுகிறார். டிஜிட்டல் இந்தியா என்றால் எதை தட்டினாலும் கைக்கு தரவுகள் வர வேண்டும். ஆனால் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கேட்கிறார், நீங்கள் எதை தட்டினாலும் தரவுகள் வரும் டிஜிட்டல் இந்தியா என்று சொல்லுகிறீர்கள். இந்த டிஜிட்டல் இந்தியாவில் நாங்கள் கேட்கிற தரவுகளை தாருங்கள். ஹரியானாவில் எவ்வளவு பேர் வாக்களித்தார்கள், எவ்வளவு பேர் வாக்காளர்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு புதிய வாக்காளர்களை சேர்த்திருக்கிறார்கள். மகாராஷ்டிராவை எடுத்துக் கொள்ளுங்கள், புதுடெல்லி எடுத்துக் கொள்ளுங்கள், கர்நாடகாவில் உள்ள மகாதேவபுர தொகுதியை எடுத்துக் கொள்ளுங்கள், அதே போன்ற ஹாலண்ட் சட்டமன்ற தொகுதியில் என்ன நடந்தது என்பதை சொல்லுங்கள் என்று கேட்டால் தரவுகள் எல்லாம் காணாமல் போய்விட்டன, தரவுகளை எல்லாம் அழித்து விட்டார்கள். சரி, குறைந்தபட்சம் சிசிடிவி புட்டேஜை தாருங்கள், அதுவும் அழிக்கப்பட்டு இருக்கிறது என்றால் இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்கிறதா இல்லையா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. என் அருமை கூட்டணி கட்சியின் தலைவர் பெருமக்களை, நாடாளுமன்றத்திலே பேசுகிறார், மக்கள் மன்றத்திலே பேசுகிறார், பத்திரிகையாளர் மன்றத்திலே பேசுகிறார். ஆனால் எந்த தரவும் இல்லை என்று ஒரு தேசத்தில் சொல்லப்படுகிறது என்றால் எவ்வளவு பெரிய தலைகுனிவு இந்த ஆட்சிக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் என்ன கேட்கிறோம்? மகாராஷ்டிரால 6 மாதங்களுக்கு முன்பு நாடாளுமன்ற தேர்தல் 2024 மே மாதம் நடக்கிறது. 6 மாத காலத்தில் சட்டமன்ற தேர்தல் வருகிறது. புதியதாக 90 லட்சம் வாக்காளர்களை நீங்கள் சேர்த்திருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்கள். இதற்கு காரணம் எஸ்ஐஆர். 90 லட்சம் வாக்குகளை சேர்த்திருந்தால் 18 வயதை இந்த 6 மாதங்களில் கடந்தவர்கள் யார் யார் என்ற பட்டியலை தாருங்கள் என்றால் அதை தர மறுக்கிறார்கள். அப்ப இதுக்கு ஜனநாயகம் இருக்கிறதா? தேர்தல் ஆணையம் உண்மையிலேயே நியாயமான முறையில் கண்ணியமான முறையில் இயங்குகிறதா? தேர்தல் ஆணையத்தை யார் இயக்குகிறார்கள்? தேர்தல் ஆணையத்திற்கு யார் தலைவர்? ஞானேஷ்குமார் தலைவரா, பாஜகவின் தலைவர் நட்டா தலைவரா என்பதுதான் இங்கே கேள்வி. இவர்கள் என்னென்ன சொல்லுகிறார்களோ அதையெல்லாம் தலையாட்டி பொம்மையை போல் தேர்தல் ஆணையம் நடைமுறைப்படுத்துகிறது என்றால் எதற்காக இந்த தேர்தல் ஆணையம்? ஏற்கனவே நாங்கள் சந்தேகப்பட்டோம். ஒரு தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் உச்ச நீதிமன்ற நீதிபதி வேண்டும். ஆனால் அவரை நீக்கிய பொழுதே ஒரு சந்தேகம் எழுந்தது, இதில் கோளாறு நடக்கப் போகிறது, இவர்களே தேர்ந்தெடுக்க போகிறார்கள். 2 பேர் பாஜக அரசை சாராதவர்கள், 3 பேர் அவர்கள். மெஜாரிட்டி என்றால் அவர்கள் யாரை விரும்புகிறார்களோ அவரை கொண்டு வருவார்கள். அவர்கள் மூலமாக இந்த ஜனநாயக விரோத போக்குகளை செயல்படுத்துவார்கள் என்பதுதான் நாங்கள் ஃப்ரம் டே 1 சொல்லி வருகிறோம். ஆனால் இப்பொழுது என்ன நடக்கிறது? எல்லா தலைவர் பெருமக்களும் இதை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு எல்லாம் தெரியும், மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு எந்த தீங்கு வந்தாலும் எந்த மங்கம் வந்தாலும் முதன்மை குரலாக ஒலிக்கின்ற தலைவராக இங்கே விளக்கி கொண்டிருக்கிறார். அது ஆட்சியாகட்டும், கட்சியாகட்டும், மக்களுக்கான திட்டங்களாகட்டும், ஏதாவது நட்டம் வருகிறது என்றால் கூட தமிழ்நாட்டு தமிழர்கள் தலைகுடிய கூடாது, அந்த நட்டத்தை நான் எதிர்கொள்வேன் என்று சவால் விடுகின்ற முதலமைச்சராக நம்ம முதலமைச்சர் இருக்கிறார். என்ன பிரச்சனை? தமிழ்நாட்டின் மீது என்ன ஒரு மிகப்பெரிய கண் வைத்திருக்கிறார்கள்? தமிழ்நாட்டில் நடக்கின்ற வளர்ச்சி பணிகள், தமிழ்நாட்டில் நடக்குகின்ற ஒரு நேர்மையான ஆட்சி, தமிழ்நாட்டில் நடக்கின்ற மக்கள் ஆட்சி. இந்த மக்களாட்சியை பார்த்தாலே பாஜகவுக்கு எரிச்சல் வரும், துன்பம் வரும், துயரம் வரும். அந்த அடிப்படையில கல்வியா, கல்விக்கு நாங்கள் நிதி கொடுக்க மாட்டோம். நீங்கள் கொடுக்கின்ற ஜிஎஸ்டி வருவாயா, ஜிஎஸ்டி வருவாயில் உங்களுக்கு உரிய நிதியை நாங்கள் அளிக்க மாட்டோம். மத்திய மருத்துவத்துறை, மக்கள் சுகாதாரத்துறை இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக சிறப்பாக இயங்குகிறதா? முதன்மை திட்டங்களை தீட்டுகிறார்களா? இந்தியாவில் இல்லாத திட்டங்களுக்கு எதிராக அதை புறக்கணிப்போம். இதுதான் ஒன்றிய அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக, தமிழர்களுக்கு எதிராக 11 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகின்றன. பல முன்னுதாரணங்களை சொல்லலாம். ஒரிசாவிலே போனால் அங்கு ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் திறமையாக செயல்படுகிறார். பட்நாயக் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார். நவீன் பட்நாயக் என்றால் அங்கே சொல்லுகிறார், இப்பொழுது ஒரிசாவிடம் கஜனாவுடைய சாவி இல்லை, தமிழ்நாட்டிற்கு சென்று விட்டது. ஒரு தமிழன் இங்கு ஆண்டு கொண்டிருக்கிறான் என்றால் தமிழ்நாட்டு மக்கள் மீது எவ்வளவு வெறுப்பு உணர்வு இருக்கிறது உங்களுக்கு. இதைத்தான் சொல்லுகிறோம். தமிழ்நாட்டுக்கு வந்தால் திருக்குறளை படிக்கிறீர்கள், மகாபாரதத்தை சொல்லுகிறீர்கள், உங்களுடைய நண்பர் ராமாயணத்தை பற்றி இபிஎஸ் பேசுகிறார். ஆனால் நாங்கள் கேட்பதெல்லாம் பீகாரில் போனால் என்ன சொல்லுகிறீர்கள்? பீகாரிகள் அங்கே தமிழ்நாட்டில் வேலை பார்ப்பவர்கள் துன்பத்தோடு துயரத்தோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறீர்களா? இது எவ்வளவு பெரிய அநியாயம்!
ஒரு பாரத பிரதமர் மாண்புக்கு ஒரு பதவியில் உள்ளவர் இதை பேசலாமா? இதைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறார்கள். என்னுடைய தொகுதியில 1,00,000 பேருக்கு மேல் பீகாரிகள் வேலை பார்க்கிறார்கள். எல்லோரும் தமிழர்களை விட ஒரு படி மேலே போய் தமிழ் பேசுகிறார்கள், இலக்கணம் பேசுகிறார்கள், இலக்கியம் பேசுகிறார்கள், தமிழ்நாட்டு பெருமையை பீகாரிகள் சொல்லுகிறார்கள். ஆனால் ஒரு மிகப்பெரிய உச்சபட்ச பதவியில் இருக்கின்ற மாண்புமிகு பிரதமர் என்ன சொல்லுகிறார்? பீகாரிகள் அங்கே கஷ்டப்படுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள், துயரப்படுகிறார்கள். இதற்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்று சொல்லுகிறீர்களா? இது எவ்வளவு பெரிய அவமானம்! தேச தலைகுனிவு இல்லையா? நீங்கள் யாராவது பீகாருடைய பத்திரிகையாளர் இருக்கிறீர்கள், சென்று அங்க பாருங்கள். என்னுடைய தொகுதியில பெரும்பாலும் நான் கலந்தாய்வு செய்வது அவர்களிடம். என்ன சாப்பிட்டாய்? இட்லி தோசை. மதியம் சிக்கன், மாலை ரொட்டி. என்ன எப்படி பீகாருக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன பொருத்தம், உங்களுக்குள்ள வேறுபாடு என்ன என்று சொல்ல என்று கேட்டால், பீகாரில் 2,000 சம்பாதிக்க முடியாது சார், இங்க நாங்க 25,000 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறோம். சோறு வேற போடுறாங்க, அவங்க வீட்டுல ஒருத்தர் நடத்துறாங்க. நான் 10,000 ரூபாய் வச்சுக்கிறேன், 15,000-20,000 ரூபாய் அனுப்புறேன், ஓவர் டைம் வேற செய்யறோன்றான். 6 நாள் நான் ஓவர் டைம் செய்யறேன், வேலையே கிடையாது. இன்னும் 10 வருஷம் போனாலும் பீகார்ல வேலை கிடைக்காது. ஆனா தமிழ்நாட்டை விட்டு போவேன், நான் எந்த காலத்திலையும் தமிழ்நாட்டை விட்டு போக மாட்டேன், பீகாரில் இருந்து குடிபெயர்ந்திருக்கிறேன். இதுதான மாநிலம், வந்தாரை வாழ வைக்கும் தமிழகன் சும்மாவா சொன்னாங்க எங்க மூதாதி. இதற்காக நாங்கள் இதை எதிர்க்கிறோம். எதிர்க்கக்கூடிய காரணங்கள் என்ன என்பதை பற்றி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் 6 மாதங்களுக்கு முன்பே புதுடெல்லியில நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் பத்திரிகையாளர் மன்றத்திலும் எடுத்து சொன்னார்கள். எங்கு பார்த்தாலும் மோடி அவர்கள் உலக நாடுகளுக்கு செல்லும் பொழுதெல்லாம் புதிய இந்தியாவை உங்களால் இப்பொழுது காண முடியும், அந்த இந்தியாவின் பெயர் டிஜிட்டல் இந்தியா என்று சொல்லுகிறார். டிஜிட்டல் இந்தியா என்றால் எதை தட்டினாலும் கைக்கு தரவுகள் வர வேண்டும். ஆனால் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கேட்கிறார், நீங்கள் எதை தட்டினாலும் தரவுகள் வரும், டிஜிட்டல் இந்தியா என்று சொல்லுகிறீர்கள். இந்த டிஜிட்டல் இந்தியாவில் நாங்கள் கேட்கிற தரவுகளை தாருங்கள். ஹரியானாவில எவ்வளவு பேர் வாக்களித்தார்கள், எவ்வளவு பேர் வாக்காளர்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு புதிய வாக்காளர்களை சேர்த்திருக்கிறார்கள். மகாராஷ்டிராவை எடுத்துக் கொள்ளுங்கள், புதுடெல்லி எடுத்துக் கொள்ளுங்கள், கர்நாடகாவில் உள்ள மகாதேவபுர தொகுதியை எடுத்துக் கொள்ளுங்கள், அதே போன்ற ஹாலண்ட் சட்டமன்ற தொகுதியில் என்ன நடந்தது என்பதை சொல்லுங்கள் என்று கேட்டால் தரவுகள் எல்லாம் காணாமல் போய்விட்டன, தரவுகளை எல்லாம் அழித்து விட்டார்கள். சரி, குறைந்தபட்சம் சிசிடிவி புட்டேஜை தாருங்கள், அதுவும் அழிக்கப்பட்டு இருக்கிறது என்றால் இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்கிறதா இல்லையா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. என் அருமை கூட்டணி கட்சியின் தலைவர் பெருமக்களை, நாடாளுமன்றத்திலே பேசுகிறார், மக்கள் மன்றத்திலே பேசுகிறார், பத்திரிகையாளர் மன்றத்திலே பேசுகிறார். ஆனால் எந்த தரவும் இல்லை என்று ஒரு தேசத்தில் சொல்லப்படுகிறது என்றால் எவ்வளவு பெரிய தலைகுனிவு இந்த ஆட்சிக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் என்ன கேட்கிறோம்? மகாராஷ்டிரால 6 மாதங்களுக்கு முன்பு நாடாளுமன்ற தேர்தல் 2024 மே மாதம் நடக்கிறது. 6 மாத காலத்தில் சட்டமன்ற தேர்தல் வருகிறது. புதியதாக 90 லட்சம் வாக்காளர்களை நீங்கள் சேர்த்திருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்கள். இதற்கு காரணம் SIR. 90 லட்சம் வாக்குகளை சேர்த்திருந்தால் 18 வயதை இந்த 6 மாதங்களில் கடந்தவர்கள் யார் யார் என்ற பட்டியலை தாருங்கள் என்றால் அதை தர மறுக்கிறார்கள். அப்ப இதுக்கு ஜனநாயகம் இருக்கிறதா? தேர்தல் ஆணையம் உண்மையிலேயே நியாயமான முறையில் கண்ணியமான முறையில் இயங்குகிறதா? தேர்தல் ஆணையத்தை யார் இயக்குகிறார்கள்? தேர்தல் ஆணையத்திற்கு யார் தலைவர்? ஞானேஷ்குமார் தலைவரா, பாஜகவின் தலைவர் நட்டா தலைவரா என்பதுதான் இங்கே கேள்வி. இவர்கள் என்னென்ன சொல்லுகிறார்களோ அதையெல்லாம் தலையாட்டி பொம்மையை போல் தேர்தல் ஆணையம் நடைமுறைப்படுத்துகிறது என்றால் எதற்காக இந்த தேர்தல் ஆணையம்? ஏற்கனவே நாங்கள் சந்தேகப்பட்டோம். ஒரு தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் உச்ச நீதிமன்ற நீதிபதி வேண்டும். ஆனால் அவரை நீக்கிய பொழுதே ஒரு சந்தேகம் எழுந்தது, இதில் கோளாறு நடக்கப் போகிறது, இவர்களே தேர்ந்தெடுக்க போகிறார்கள். 2 பேர் பாஜக அரசை சாராதவர்கள், 3 பேர் அவர்கள். மெஜாரிட்டி என்றால் அவர்கள் யாரை விரும்புகிறார்களோ அவரை கொண்டு வருவார்கள், அவர்கள் மூலமாக இந்த ஜனநாயக விரோத போக்குகளை செயல்படுத்துவார்கள் என்பதுதான் நாங்கள் ஃப்ரம் டே 1 சொல்லி வருகிறோம். ஆனால் இப்பொழுது என்ன நடக்கிறது? எல்லா தலைவர் பெருமக்களும் இதை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு எல்லாம் தெரியும், மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு எந்த தீங்கு வந்தாலும் எந்த மங்கம் வந்தாலும் முதன்மை குரலாக ஒலிக்கின்ற தலைவராக இங்கே விளக்கி கொண்டிருக்கிறார். அது ஆட்சியாகட்டும், கட்சியாகட்டும், மக்களுக்கான திட்டங்களாகட்டும், ஏதாவது நட்டம் வருகிறது என்றால் கூட தமிழ்நாட்டு தமிழர்கள் தலைகுடிய கூடாது, அந்த நட்டத்தை நான் எதிர்கொள்வேன் என்று சவால் விடுகின்ற முதலமைச்சராக நம்ம முதலமைச்சர் இருக்கிறார். என்ன பிரச்சனை? தமிழ்நாட்டின் மீது என்ன ஒரு
மிகப்பெரிய கண் வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் நடக்கின்ற வளர்ச்சி பணிகள், தமிழ்நாட்டில் நடக்குகின்ற ஒரு நேர்மையான ஆட்சி, தமிழ்நாட்டில் நடக்கின்ற மக்களாட்சி. இந்த மக்களாட்சியை பார்த்தாலே பாஜகவுக்கு எரிச்சல் வரும், துன்பம் வரும், துயரம் வரும். அந்த அடிப்படையில கல்விக்கு நாங்கள் நிதி கொடுக்க மாட்டோம். நீங்கள் கொடுக்கின்ற ஜிஎஸ்டி வருவாயா, ஜிஎஸ்டி வருவாயில் உங்களுக்கு உரிய நிதியை நாங்கள் அளிக்க மாட்டோம். மத்திய மருத்துவத்துறை, மக்கள் சுகாதாரத்துறை இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக சிறப்பாக இயங்குகிறதா? முதன்மை திட்டங்களை தீட்டுகிறார்களா? இந்தியாவில் இல்லாத திட்டங்களுக்கு எதிராக அதை புறக்கணிப்போம். இதுதான் ஒன்றிய அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக, தமிழர்களுக்கு எதிராக 11 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகின்றன. பல முன்னுதாரணங்களை சொல்லலாம். ஒரிசாவிலே போனால் அங்கு ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் திறமையாக செயல்படுகிறார். பட்நாயக் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார். நவீன் பட்நாயக் என்றால் அங்கே சொல்லுகிறார், இப்பொழுது ஒரிசாவிடம் கஜனாவுடைய சாவி இல்லை, தமிழ்நாட்டிற்கு சென்று விட்டது. ஒரு தமிழன் இங்கு ஆண்டு கொண்டிருக்கிறான் என்றால் தமிழ்நாட்டு மக்கள் மீது எவ்வளவு வெறுப்பு உணர்வு இருக்கிறது உங்களுக்கு. இதைத்தான் சொல்லுகிறோம். தமிழ்நாட்டுக்கு வந்தால் திருக்குறளை படிக்கிறீர்கள், மகாபாரதத்தை சொல்லுகிறீர்கள், உங்களுடைய நண்பர் ராமாயணத்தை பற்றி இபிஎஸ் பேசுகிறார். ஆனால் நாங்கள் கேட்பதெல்லாம் பீகாரில் போனால் என்ன சொல்லுகிறீர்கள்? பீகாரிகள் அங்கே தமிழ்நாட்டில் வேலை பார்ப்பவர்கள் துன்பத்தோடு துயரத்தோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறீர்களா? இது எவ்வளவு பெரிய அநியாயம். ஒரு பாரத பிரதமர் மாண்புக்கு ஒரு பதவியில் உள்ளவர் இதை பேசலாமா? இதைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறார்கள். என்னுடைய தொகுதியில 1 லட்சம் பேருக்கு மேல் பீகாரிகள் வேலை பார்க்கிறார்கள். எல்லோரும் தமிழர்களை விட ஒரு படி மேலே போய் தமிழ் பேசுகிறார்கள், இலக்கணம் பேசுகிறார்கள், இலக்கியம் பேசுகிறார்கள், தமிழ்நாட்டு பெருமையை பீகாரிகள் சொல்லுகிறார்கள். ஆனால் ஒரு மிகப்பெரிய உச்சபட்ச பதவியில் இருக்கின்ற மாண்புமிகு பிரதமர் என்ன சொல்லுகிறார்? பீகாரிகள் அங்கே கஷ்டப்படுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள், துயரப்படுகிறார்கள். இதற்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்று சொல்லுகிறீர்களா? இது எவ்வளவு பெரிய அவமானம். தேச தலைகுனிவு இல்லையா? நீங்கள் யாராவது பீகாருடைய பத்திரிகையாளர் இருக்கிறீர்கள், சென்று அங்க பாருங்கள். என்னுடைய தொகுதியில பெரும்பாலும் நான் கலந்தாய்வு செய்வது அவர்களிடம். என்ன சாப்பிட்டாய்? இட்லி தோசை. மதியம் சிக்கன், மாலை ரொட்டி. என்ன, எப்படி பீகாருக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன பொருத்தம், உங்களுக்குள்ள வேறுபாடு என்ன என்று சொல்ல கேட்டால், பீகாரில் 2000 சம்பாதிக்க முடியாது சார், இங்க நாங்க 25,000 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறோம். சோறு வேற போடுறாங்க, அவங்க வீட்டுல ஒருத்தர் நடத்துறாங்க. நான் 10,000 ரூபாய் வச்சுக்கிறேன், 15-20,000 ரூபாய் அனுப்புறேன், ஓவர் டைம் வேற செய்யறோன்றான். 6 நாள் நான் ஓவர் டைம் செய்யறேன், வேலையே கிடையாது. இன்னும் 10 வருஷம் போனாலும் பீகார்ல வேலை கிடைக்காது. ஆனா தமிழ்நாட்டை விட்டு போவேன், நான் எந்த காலத்திலையும் தமிழ்நாட்டை விட்டு போக மாட்டேன், பீகாரில் இருந்து குடிபெயர்ந்து இருக்கிறேன்றான். இதுதான மாநிலம், வந்தாரை வாழ வைக்கும் தமிழகன் சும்மாவா சொன்னாங்க எங்க மூதாதையர்.